ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஸ்பைசியான சிக்கன் கிரேவிங்க. இது முழுக்க முழுக்க என்னோட ரெசிபிங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சாதம், சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் இது மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாங்க. இது என் ஸ்டைலில் நான் பண்ணுற சிக்கன் கிரேவிங்க. இது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எதுக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் இஞ்சியை தட்டி வச்சுக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தட்டி போடுறது தாங்க ஸ்பெஷலு. தட்டி போடும்போது இந்த வாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அரைச்சி போடக்கூடாதுங்க. நல்லா தட்டிட்டு அதை வெங்காயத்தில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி போடுறேங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தாங்க நம்ம சிக்கன் போட போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மி போட்டுட்டு நம்ம தேவையான மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நம்ம எவ்வளோ மிளகாத்தூள் போடுறோமோ அதுக்கு டபுளாக தனியாத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இப்படி கலந்து விட்டுடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம சிக்கனை ஆட் பண்ணும்போது அதுலேருந்தே நிறைய தண்ணி வெளியே வருங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ தண்ணி ஊற்றாமல் வதக்குறேன். இப்போ இது மாதிரி வதக்குனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் எலும்போடு வாங்கியிருக்கேங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதை அப்படியே நல்லா பெரட்டி விட்டுடலாம். சிக்கன்லேருந்தே எப்பயுமே நமக்கு தண்ணி கொஞ்சம் நிறையா வெளியே வருங்க. ஸோ அதவே வந்து நமக்கு சிக்கன் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்குங்க. பத்தலைன்னா நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ சிக்கன் நல்லா வேகணுங்க. நம்ம ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாங்க. அது இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியும் ஊற்றல, சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும்போது சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்துடுங்க. நமக்கு அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஸோ பாருங்கள், மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஓப்பனில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணோன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க. ஸ்பைசி சிக்கன் கிரேவி. இது முழுக்க முழுக்க என்னோட ரெசிபிங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓப்பனில் குக் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகுங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.